இப்போ நீங்க இப்படி பார்க்குற டக்கரான கார் இன்ட்ரோவை எப்படி நீங்க CapCutல மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CapCutல உங்க ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல எஃபெக்ட் வரணுமோ அந்த இடத்த ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ரூம் ஆப்க்குள்ள போயிட்டு டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க சப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ குரோம்க்குள்ள போயிட்டு Adobe Firefly டைப் பண்ணி அதில் இருக்க ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிற டூலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கீழே ரிமூவ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்க சப்ஜெக்ட் மேலே டிராப் பண்ணி கீழே ரிமூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. பிடிச்ச ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே கீப் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். அதை டவுன் பண்றதுக்கு மேலே அப்லோட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன் ஆப்ஷன் கீழே வரும். கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் CapCutல வந்துட்டு சைடுல இருக்க ஒயிட் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா அந்த பேக்ரவுண்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு நம்ம கட் அவுட் பண்ணோம் இல்லையா கார் இமேஜ் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1.0 அந்த மாதிரி லென்த் செட் பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே. நீங்க ஓவர்லேல இம்போர்ட் பண்ண போட்டோவை கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸை பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜோட ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் டைம் லைனை வச்சுட்டு மேலே கீ ஃப்ரேம் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுக்கும் சென்டர் டைம் லைனை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த காரை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி காட்டுறதுக்காக சைடில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பேசிக் ஸ்கிரீன் கொடுத்துருப்பாங்க. அதுல உள்ள போனீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கீ ஃப்ரேம் நடுவில் டைம் லைன் வச்சுட்டு நீங்க மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப் டூல் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ நான் செலக்ட் பண்ணுற கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அடுத்த ரெண்டு கீ ஃப்ரேம் நடுவில் டைம் லைன் வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நைட் கிளப் கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னா ஷேக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வீடியோட ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் வச்சுட்டு கீழே ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தட்ல லென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில குரோம்லர் அப்படிங்கிற இந்த எஃபெக்டையும் அடுத்தது கிளிச் எஃபெக்ட் கேட்டகரியில குரோமேட்டிக் அப்படிங்கிற இந்த எஃபெக்டையும் அடுத்து ரிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஃபெக்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது.